ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் அப்புறம் உங்களுக்கு எக்கு வச்சு ஒரு சாண்ட்விச் வந்து செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவில். இது ஒரு புது விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வெஜிடபிளும் எக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வந்து எக்கு வந்து நான் பணியாரம் மாதிரி செஞ்சு உள்ள வெஜிடபிள் கூட ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேன். 2 கேரட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பீன்ஸு துருவுனா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரஷ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேப்சிகம் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, நான் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னொரு கலரும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் எல்லோ க்ரீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அளவுக்கு தேவையான ஒரு கேப்சிகம் இல்லைன்னா உங்களுக்கு அதில் பாதி மட்டும் போட்டுக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேரட் வந்து நான் துருவுனதுனால, ஏன்னா ஸ்டஃபிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் மெல்ட் ஆனோன்னே ஃபஸ்ட்டு இந்த பொடியை சாப் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பீன்ஸு ரெண்டையும் சும்மா லேசாக வதக்கினா போதும். இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துருக்கோம். நீங்கள் தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக வதக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வதங்கும். இல்லைன்னா உங்களுக்கு பீன்ஸ் வந்து சீக்கிரமாக வதங்காது. இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பணியாரத்துலேயும் உப்பு சேர்த்துறதுனால கொஞ்சம் கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதிகமாக சேர்த்துனா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். இதை நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் கேப்சிகம் சேர்த்துக்குவோம். கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஃபைனலாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். ஜீரகத்தூளும் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டையை வந்து பணியாரம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 முட்டை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா நீங்கள் கம்மியாக ஊற்றுனீங்கனாலே அது ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஆகுது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை பணியாரம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டஃப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரெட்டில் வந்து நான் சீஸ் வந்து அந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அந்த சீஸ் ஸ்லைஸ் கிடச்சதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி சீஸை துருவி சேர்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது இந்த வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா உங்களுக்கு கெட்டியாக பிடிச்சி கொடுக்கும். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இல்லை வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வந்து இந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பணியாரம் நான் இதில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது, அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கார்னரில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு 2 பீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போ மேலேயும் கவர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நம்ம மேலே கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயும் நான் லேசாக கொஞ்சம் சீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது பின்னாடி டோஸ்ட் பண்ணுறதுக்கும் தேவைப்படுங்கிறதுனால இதுக்கு மேலே லேசாக நம்ம சீஸை துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏன்னா இது உடையாமல் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் உடஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு
சாண்ட்விச் தவா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை 1 பை 1 ஒரு சைடு 2 சைடு மாற்றி மாற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் வச்சு எடுக்கும்போது தான் நீங்கள் பிஞ்சு போகாமல் எடுக்கணும். வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். உங்களுக்கு இது பட்டர் வந்து ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா வேறு உங்களுக்கு ஒயிட் சாஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வச்சே இந்த ஸ்டஃபிங்கை வச்சே வேறு இன்னொரு வெரைட்டி செஞ்சு காட்டுறோம். இப்போ ப்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துட்டு கிடைக்கும். இது குழந்தைங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஒயிட் சாஸ் ஒன்றில் அப்ளை பண்ணியிருக்கேன், சில்லி சாஸ் ஒன்றில் அப்ளை பண்ணியிருக்கேன், டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு பீஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ட்ரை கலர் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக தடவிட்டு இப்போ அதே ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இது 1 பை 1 போட்டுடுங்க. இது வந்து உங்களுக்கு சின்ன பீஸுங்கிறதுனால சீக்கிரமாக டோஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளுக்குள்ளே வைக்கலாம். ரொம்பவுமே இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக நடுவில் வந்து ஹோல் விழுந்துடும். இதுக்கு மேலே சீஸ் இல்லைன்னா பட்டர் நீங்கள் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த சப்ஜி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து இந்த பணியாரத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒன்று ஃபுல்லும் வச்சா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஆச்சு. அதனால் நான் பாதியை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே கவர் பண்ணி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரை கலர் சாண்ட்விச்சும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.